வெல்கம் டு சாஜை கிச்சன். இன்றைக்கி வந்து சிக்கன் கோலா உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு போன்லெஸ் சிக்கன்னு, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட பொடியை நறுக்கின வெங்காயம், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், பொட்டுக்கடலை பவுடர், கொஞ்சமாக உப்பு, ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ கையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு பால்ஸாக உருட்டி தனியாக வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா பால்ஸும் பண்ணி வச்சுடுங்க. இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே இந்த எல்லா பால்ஸையும் வந்து பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியானதும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்ச உடனே ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டு வெங்காயம் போட்டு, வெங்காயம் வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி போடுங்க, உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மூடி போட்டு மூடி வைங்க. தக்காளி மேஷ் ஆகிடுச்சு. மேஷ் ஆன உடனே மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு பச்சை ஸ்மெல் போகிற அளவு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், முந்திரி, கசகசா போட்டு அதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், பச்சை ஸ்மெல் போயிடுச்சு, எண்ணெய் மேலே வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து அந்த தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பொரித்து வச்ச கோலா உருண்டை இருக்கு இல்லையா, சிக்கன் கோலா உருண்டை, அதை போட்டுட்டு கொத்தமல்லி தூவி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. ரொம்ப ஈஸியும் கூட. ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.